முதல்ல எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரியிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ கருவேப்பிலை போட்டுக்கலாம். அடுத்து வெங்காயம், நல்லா பொடிசாக நறுக்குன வெங்காயம், அதை போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கின உடனே அதிலே கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போனதுக்கப்புறமா ஈரல் எடுத்திருக்கேன், அதை போட்டுக்கலாம். இப்போ இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஈரல் கொஞ்சம் கலர் மாறின உடனே உப்பு போட்டுக்கலாம் தேவையான அளவு. நெக்ஸ்ட்டு மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். அப்புறம் குழம்பு மிளகாத்தூள் போட்டுப்போம். இப்போ ஒரு தடவை எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போது குக்கரை மூடிட்டு ஒரு விசில் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ லிவர் ஃப்ரை தான் பண்ண போகிறோம். அதனால் இப்போ ஒரு கடாய்க்கு மாற்றிக்கலாம். அந்த இருக்கிற தண்ணியெல்லாம் வற்றுற வரைக்கும் நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போது கரம் மசாலா கடைசியாக போட்டுட்டு நல்லா ஒரு தடவை கிளறி விட்டுக்கலாம். அவ்வளோதான், சுவையான ஈரல் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ராதிகா தாட்ஸ்க்கு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.